அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது ஒரு ரேர் கலெக்ஷன், ரேர் சிக்னேச்சர் சேட்டலைட் அல்லது ஆரியப்பட்டா. நம்ம நினைக்கிறது டூ ரிவ்ஸ் கரன்சியில் ஆஃப் டைகர், அதுக்கடுத்து ஃபுல் டைகர், அதுக்கடுத்து சேட்டலைட், இப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த ஆஃப் டைகர் இருக்கிற அப்புறம் ஃபுல் டைகர் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபுல் டைகர் நடப்பில் இருக்கிற காலங்கள்லேயே இந்த சேட்டலைட்டும் வெளியிடப்பட்டது. அது எப்படி சொல்ல, இந்த சிவப்பு கலர் தாள் இருக்குல்ல, ஃபுல் டைகர், அந்த கரன்சி 2 ரூபாய் தாள் வெளியிடப்பட்ட அதே காலகட்டங்களில் இது மாதிரியான ஆரியப்பட்டா உருவம் பொறிக்கப்பட்ட கரன்சிகளும் வெளியிடப்பட்டன. அதான் ஒரே கவர்னரில் 2 விதமான கரன்சி 2 ரூபாய் தாள்கள் இருந்தது. நம்ம நினைக்கிறது எல்லாமே ஃபுல் டைகருக்கு அப்புறம், அதனுடைய பீரியடு க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் சேட்டலைட் வந்ததாக எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. எல்லோரும் இல்லை, ஒரு சில பேர். அப்படி கிடையாது. அது வெளியிடப்பட்ட அதே காலகட்டங்களில் இது மாதிரியான கரன்சிகளும் வெளியிடப்பட்டன. நரசிம்மன் கரன்சி ஏன் ரேர் அப்படின்னா, அவர் ஒரே ஒரு வருஷம், ஒரு 6 மாத காலம் மட்டும் அவர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் கவர்னராக இருந்தார். அதுக்கு முந்தி ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாகவும் இருந்தார். ஏன்னா 1 ரூபா தாளும் நரசிம்மனில் இருக்குது. அப்புறம் இப்போ ஃபைனான்ஸ் செக்ரட்டரி அவர் இல்லாமல் 1 ரூபா தாளில் அவர் சைன் பண்ண முடியாது. அதனால் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாகவும் இருந்தார், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் கவர்னராக இருந்தார். இதில் கரன்சியில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு எழுதியிருக்கும். அதில் உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு எழுதியிருக்கும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வேறு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வேறு. இது ஒரு ரேர் கவர்னரு, ரேர் கரன்சி, ஃபுல்லாகவே நரசிம்மன், நரசிம்மன் அவர்கள் கையொப்பமிடப்பட்டது. இது 11H, அதில் ஆரம்பிக்கிறேன். 11H ப்ரீஃபிக்ஸு. இதில் இன்செட்டு கிடையாது. இது பிளேன் இன்செட்டு தான். இன்னும் கொஞ்சம் கூட ஜூம் பண்ணி பார்க்குற ஏதாவது இன்செட்டு தெரியுதான்னு சொல்லி. 11Hக்கு அடுத்து இன்செட் எதுவும் கிடையாது. 11 இந்த பக்கமும் 11ல் முடியும். இந்த ஃபஸ்ட்டு 11 லாஸ்ட் 11 முடியும். இடையில 57, 28 இருக்குது. இந்த 11லேருந்து நான் 20 வரைக்கும் வச்சுருக்கேன். 10 கரன்சி வச்சுருக்கேன். சீரியல் பிரகாரம் 10மே யூஎன்சி கரன்சி ஒரு கட்டிலேருந்து எடுத்து வச்சுருக்கு. 10 தாள் எடுத்து வச்சுருக்கு பதிவுக்காக வேண்டி. இதனுடைய ஆக்சுவல் ரேட் தற்போது ஒரு தாள் 125 ரூபா. நான் கொடுக்குறது 50 ரூபா குறைச்சி ஒரு தாள் 75 ரூபாய்க்கு கொடுக்கு. பக்கா யூஎன்சி, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது யூஸ்டு கண்டிஷன். பேனாட் எழுதுறது, பென்சிட் எழுதுறது, கொஞ்சம் கசைங்க இருக்கிறது அப்படி இருந்துச்சுன்னா ஒரு கரன்சி உங்களுக்கு 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் அது உங்களுக்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கிடைக்கிது. இது 100% யூஎன்சி கரன்சி, 100% யூஎன்சி. அதில் சந்தேகமெல்லாம் இல்லை. 10 தாள் இருக்குது. ஒரு தாள் வெறும் 75 ரூபா மட்டும். ரேர் கவர்னர், ரேர் கலெக்ஷன், குட் கண்டிஷனு, யூஎன்சி, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. விலை ரொம்ப கம்மி, 125 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. நம்ம விற்கிறது வெறும் 75 ரூபா, 50 ரூபா குறைச்சி விற்கிறேன். இந்த பக்கம் சேட்டலைட் அல்லது ஆரியப்பட்டா, பாரதிய ரிசர்வ் பேங்கு, ₹2, இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 ருபீஸு பார்த்துக்கலாம். இல்லை எந்த நோ டவுட், கிளியர், 100% ஜென்யூல் கரன்சி. தேங்க்யூ. ஒரே ஒரு 20 ரூபா கட்டு பி இன்செட்டு 31B ப்ரீஃபிக்ஸு பிபின்னு வரும். அதில் 968,001 ஒரு 20 ரூபா கட்டு. இது ஆக்சுவலாக 2000 ரூபா இருக்குது. 2000 ரூபாய்க்கு குறைச்சி தர முடியுமான்னு கேட்டக்கூடாது. 681 முடியும், 96, 81 முடியும். இதனோட ரேட்டு 2,300. ஒரே ஒரு கட்டு கிடச்சிச்சு இன்றைக்கி. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.